நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருமாலாக இருக்கக்கூடிய கடவுள் மனிதனாக பிறந்து செயற்கரிய செயல்களை செய்து தெய்வமானாம்ங்கிறது தானே கம்பனுடைய கதை. அது இல்லை. ராமனுக்கு முன்னாடியே ஒருத்தர் தெய்வ நிலை அடைஞ்சார். அவர் தான் வாலி. கம்பன் சொல்லும் போது சொல்கிறான் வாலி மோட்சங்கிறான். எப்படின்னா, தம்பியினுடைய மனைவியவே அபகரிக்கணும்னு நினச்சி தம்பியவே சாகடிக்கணும்னு சண்டைக்கு வந்தான்ல, அது குரங்கு மனசு. வாலியினுடைய மனைவி யாரோ ஒருத்தன் துணையாக வந்திருக்கான், நீ சண்டைக்கு போகாதேன்னு சொல்ல போது பெண்மையால் பிழைத்தன போவன்னு ராமன் மீது நம்பிக்கை வச்சான் பாருங்க. அது மனுஷனாக மாறிட்டான். உலகத்தின் பரம்பொருள் தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சும் கூட அவன்கிட்ட நீதி நேர்மையெல்லாம் தைரியமாக ஆர்கியூமெண்ட் பண்ணால, அப்பயே அவன் குரங்கு நிலையிலேருந்து மனித நிலைக்கு மாறிட்டான். அந்த மனுஷனாக இருந்த வாலி அம்பு பட்ட உடனே உயிர் போகும்போது ராமன் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்லுவான், ராமா, இப்போ ஒன்ட்ட அடைக்கலமாக இருக்க என் தம்பி சுக்ரீவன் ரொம்ப நல்லவன். என்ன அவனுக்கு ஒரே ஒரு பழக்கம் உண்டுன்னா இது உண்டு, கொஞ்சம் தேர்த்தம் சாப்பிடுவான். ஏன்னா தேர்த்தம்னா உங்களுக்கு புரியும். பாரதியார் எழுதினார் நம்ம ஊரில், பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு எழுதினார். இன்னைக்கு பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படிங்கிறான். ஏன்னா ராமாயணம் கேட்கும்போது இந்த சமூக அவலத்தையும் சுட்டி காட்டணுங்கிறது தான் இந்த ஸ்டார் விஜயனுடைய நோக்கம். என் தம்பி கொஞ்சம் தேர்த்தம் சாப்பிடுவான், அதனால என்னன்னா டயத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணி கீப்பப் பண்ண மாட்டான். அதனால உனக்கு ஏதாவது வாக்குறுதி அஷூரன்ஸ் கொடுத்தா அதை ஃபாலோ பண்ண மாட்டான். தேர்த்தம் சாப்பிட்றதுனால டயத்தை ஃபாலோ பண்ண மாட்டான், டைம் ஃபாலோ பண்ணுறதுனால உனக்கு சொன்னதை செய்ய மாட்டான். அதனால என்னைய கொன்ன மாதிரி அவசரப்பட்டு அவனை கொன்னுடாத, ஆனால் அவன் நல்லவன். இப்போ கம்பன் சொல்கிறான், தம்பியை வீழ்த்தணும்னு நினச்சது குரங்கு, தர்மம் பேசினது மனுஷன். எவனால் இவன் செத்தானோ அவனுக்கே அடைக்கலம் கொடுக்க சொன்னால அவன் அப்போ தெய்வம் ஆயிட்டான்டா. மனுஷன் மட்டும் இல்லை, ராமனுடைய வாழ்க்கையில் ஒரு விலங்கு கூட செயற்கரிய செயல் செய்து பகைவருக்கும் அருளக்கூடிய நெஞ்சை பெற்றால் அவன் தெய்வமாக உணரலாம், உயரலாம் என்பதை இந்த மண்ணுக்கு சொன்னது ராமனுடைய வழி என்பதை இரண்டாவது செய்து. ஜடாயுக்கு செஞ்சான், இங்கே அற்புதமாக அப்படி வாடியினுடைய மோட்சத்தை சிறப்பித்து காட்டினா. இது முடிஞ்சது. உடனே எல்லாரும் முடிவு பண்ணாங்க, மந்திர ஆலோசனை எல்லாம் நடந்தது. என்ன பண்ண, ஆஞ்சநேயர் கடலை போய் தாவி உடலை சுருக்கி, உள்ளத்தை சுருக்கி, கையை சுருக்கி, காலை சுருக்கி, இலங்கையை கடந்து போய் எல்லாம் பார்த்துட்டு சீதை எங்கே இருக்கா, சீதை எங்கே இருக்கான்னு எல்லா இடமும் தேடிட்டு கடைசியாக சீதை எடுக்கிற இடத்த பார்த்தா அசோகவனம். ஆனால் இந்த ராவணன் ரொம்ப மோசமானவர். சீதையை அசோகவனத்தில் வச்சதுக்கு பதிலாக அண்ணா நகரில் கொண்டு வந்து வச்சுருந்தா இன்னி வரைக்கும் ராமனால் கண்டே பிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஃப்ளாட்டு தான். நாம் நெல் விதைக்க வேண்டிய பூமியில் கல்லை விதைத்து கொண்டிருக்கிறோம். நான் இன்றைக்கு இந்த நிகழ்வின் மூலம் சொல்கின்றேன், யாருக்காவது அரைகாணி நிலம் வைத்திருந்தீர்கள் என்றால் 2025 நீங்கள் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். தயவு செய்து நெல்லில் வீடு கட்டி விடாதீர்கள். காரணம், நம்முடைய வாழ்வாதாரம் அதுதான் தோழர்கள். சரி, அது அப்படியே இருக்கட்டும். சீதையை பார்ப்பான். சீதை ஒரு மரத்தில் அப்படியே கயத்தில் தூக்கு போட்டுக்க போகலான்னு நினைப்பான். ஏன்னா 10 மாதத்துக்கு மேலே ஆச்சு, ராமன் காப்பாற்றிடுவான், எப்படி இந்த அரக்கர்கள்லேருந்து வீழ்த்திடுவான்னு நினச்சா கடைசி வரைக்கும் வரல. வேறு வழியே இல்லாமல் உயிரை மாய்த்துக்கிறதுக்காக அப்படி போனால் உடனே வந்தான் பாருங்கள் நம்மால். அண்டர் நாயகன் அருள் தூதன் நான். இப்போ இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் அப்படியே நிறுத்தணும். நிறைய உரையாசிரியர்களை எடுத்து படித்தேன். ஒரு தர்ம பத்னியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி கணவன் மீது இப்படி நம்பிக்கை இழந்து தூக்கு போட்டுக்கலாமான்னு யோசித்தேன். அதுக்கு சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில் நடந்தது எனக்கு பதிலாக கிடைச்சது. சுவாமி விவேகானந்தர் துறவரம் பூண்டதுக்கு அப்புறம் அவருடைய சகோதரி இறந்து கிடக்கிறா. சகோதரியினுடைய இறப்பை கேட்டு சுவாமி வரார். அவள் இறந்த உடலை பார்த்து துன்பப்பட்டு துயரப்பட்டு கண்ணீர் வடித்து மண்ணில் படுத்து பிறண்டு உருண்டு அழுகிறாரு. அப்போ அவருடைய நண்பர் தோளில் தட்டி சொல்கிறாரு, நீங்கள் பெரிய முற்றும் துறந்த முனிவர், ஞானி, நீங்கள் போய் இயல்பாக இயற்கையாக நடக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு அழலாமான்னு சொன்னோன்னா அவர் சொல்கிறார், நான் என்ன மரக்கட்டையா, ஜடமா, எனக்கும் சில உணர்ச்சிகள் இருக்குன்னு.
உளவியல் ரீதியாக என்ன சொல்கிறான்னா, உணர்ச்சி நிலையில் தவறு செய்தால் தவறே கிடையாதான், அறிவு நிலைக்கு அவள் உடனே மாறிடணுமா. சீத்தை தூக்கு போட்டுக்கிறேன்னு நினைச்சது உணர்ச்சி நிலை. அண்டர் நாயகன் அருள் தூதன்னான்னு அனுமன் சொன்ன உடனே தூக்கு கயிறை தூக்கி எறிஞ்சு அறிவு நிலைக்கு வந்தாளேங்கிற ஒரு உத்தமமான செய்தியை நுட்பமாக எனக்கு கம்பன் தந்தான். அண்டர் நாயகன் அருள் தூதன் தட்டணும்னு நினச்சா நன்னா தட்டிடுங்க, யோசிக்காதீங்க. அண்டர் நாயகன் அருள் தூதன் நான் சொன்ன உடனே சீதைக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்புறம் கணையாளியை கொடுத்து அண்டர் நாயகன் அருள் தூதன் நான் எல்லாம் பேசி முடிஞ்சோன்னா சொல்லுவான், அம்மா சீதா தாயே தெய்வமே என் தோள் மேலே ஏறிக்கோ, இப்போ ஏன் உன்னை கொண்டு போய் ராமன்கிட்ட சேர்த்துறேன்னு நான் பாருங்க. உண்மையாகவே ஒரு பெண் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு கண்ணகிக்கு துன்பம் வந்தது இல்லைன்னு சொல்லலை, பாஞ்சாலிக்கு துன்பம் வந்தது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கூட எல்லாம் இருந்தான். ஆனால் இங்கே சீத்தை தனிமைப்படுத்தப்பட்டு சுற்றி அரக்கர்கள். ஆனால் அவள் அடித்தா பாருங்க ஒரு வார்த்தை, அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லி நான் சுடுவேன், ஆனால் அது என் தூயவன் வில்லி நாற்றலுக்கு மாசென்று வீசினேன். ஆஞ்சநேயா, நான் நினச்சிருந்தா ஒரு நொடியில் ஒரு கனப்பொழுதில் என் சொல்லினால் ராவணனை சுட்டு எரிச்சிருப்பேன். ஆனால் நான் செய்யலை. ஏன் தெரியுமா? இந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதார நோக்கமே ராவண வதம் நடைபெறணும், அவன் வந்து வீழ்த்தி என்னைய மீட்டுண்டு போகணும். அதுக்காக நான் எவ்வளவு நாள் துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் சரின்னு சொன்னான் பாருங்க. அதுதான் சீத்தையினுடைய மேன்மை. கற்பின் கனலி கற்பின் கொழுந்து ஒரு கணவனுக்காக தன்னையே உருக்கக்கூடிய ஒரு தர்ம பத்தினியாக உலகத்தில் முதலில் வரைபடத்தில் காட்டிய செம்மாந்த பெண்மணி யார் என்றால் அது சீதா பிராட்டி தான். சீதா பிராட்டி தான். நான் இன்னைக்கு ஆண்களுக்கு சொல்லித்தரேன், எந்த பெண்ணுக்கும் துன்பம்னா நீங்கள் போய் உங்காத்து பெண்ணுக்கு, அது ரொம்ப முக்கியம், அவளை கண்ணீர் சிந்த விட்டுறாதீங்க. நான்லாம் என் கல்யாணத்தன்னைக்கே மாமி சொன்னேன் எங்கள் மாமனார்கிட்ட, மாமா அழாதீங்கோ அழாதீங்கோ, உங்கள் பொண்ணு எங்கள் அம்மா எங்காத்து பொண்ணு மாதிரி பார்த்துப்பான்னேன். அவ்வளோ சந்தோஷம். திருப்பியும் 1/2 மணி நேரம் கழித்து வந்து அழுதார். எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்ன மாமா இவ்வளவு சொல்லி நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே, வெங்காயம் உரிச்சா உங்கள் பொண்ணு கண்ணில் தண்ணி வரும்ல, வெங்காயம் கூட உரிக்க விட மாட்டோம் சார் நாங்கள் உரிக்கிறோன்னு. அவர் சொன்னார், இல்லைப்பா உன்னை பார்த்தா லூஸ் மாதிரி இருக்க, நீ யார் பெற்ற பிள்ளையோ, 23 வருஷம் அவளை வச்சு படாத பாடு பட்டுட்டேன், நாளையிலேருந்து நீ என்ன பாடு படுவேன்னு நினச்சே என்னை அறியாமையே அழுறேன் பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதை என்ன சொன்னா, நான் துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் ராவணனை வீழ்த்தி ராமன் வந்து என்னை தூக்கிட்டு போட்டுன்னா. இப்போ எல்லாரும் சண்டைக்கு வந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே போய் ஆஞ்சநேயர் சுவாமியை ராவணன் பிடிச்சான், வாளில் நெருப்பு வச்சான். ராவணன் வாளில் நெருப்பு வச்சான். அப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இலங்கை எரியூட்ட ஆரம்பித்தது. அனுமனால் தொடங்கி வைக்கப்பட்ட யுத்தம் அது. அனுமனால் தொடங்கி வைக்கப்பட்ட யுத்தம் அது. முடிவில் அங்கு நன்மை நடந்தது. நிச்சயமாக இனிவரும் காலத்தில் அங்கு நன்மைதான் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. விபீஷணன் சொல்லுவான், வேண்டாம் ராவணா விற்று. கும்பகர்ணன் இன்னும் வந்து சொல்லுவான், பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை. எல்லாம் தர்மம் நீதி நியாயமெல்லாம் பேசுகிற, அடுத்தவனுடைய ஒய்ஃபை கொண்டு வந்து வச்சிருக்கே, இது முறையற்ற செயல் விட்டுருமா. ஒன்றும் கேட்கல ராவணன். என்னை நம்பியே நெடும்பகை தேடி கொண்டேன்னா. விபீஷணன் அதுக்குள்ளே நேராக போய் ராமச்சந்திரமூர்த்திட்ட முதல்ல கூட்டணியை உடைச்சு அடுத்த கூட்டணியில் போய் அடைக்கலம் புகுந்தவன் இந்த நாட்டில் விபீஷணன் தான். ஆனால் ஒவ்வொருத்தனும் சொன்னான், அவரை சேர்த்துக்கலாமா வேண்டாமா, சேர்த்துக்கலாமா. உடனே அனுமன் சொன்னான் பாருங்க, இல்லை நான் தூதனா போன போதே தர்மம் பேசினான்னா, மற்ற இனி உரைப்பது என்ன, வானோர் வடித்து சொன்ன பெற்றிகே பெற்றி. அனுமன் சொல்லிட்டான், அக்செப்டட், போடா உள்ள அப்படின்ட்டான். இப்போ நீங்கள் பார்க்கணும், ராமன் யாரெல்லாம் நட்பாக்கிட்டான் பாருங்க. குகனை தம்பின்னா, விபீஷணனை தம்பின்னா, சுக்ரீவனை தம்பின்னா. இங்கே ஒரு நுட்பம் இருக்குது ராமன் காட்டிய வழியில். குகனோடும் ஐவரானோம், குன்று சொல்வான் மகனோடும் அறுவரானோம், விபீஷணனோட எழுவரானோம்னா. நம்ம ஊரில் என்ன சொல்கிறோம், ஒரு இந்து இஸ்லாமியரை அணைச்சுண்டோம்னா ரொம்ப சகோதர வாஞ்சேங்கிறோம். இஸ்லாமியர் கிறிஸ்டினோட கை கோத்துட்டா கங்க்ராச்சுலேஷனாக கூடி குடும்பமே கும்மி அடிக்கிறோம். சகோதர பாசம், தேசிய ஒற்றுமை, இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர். பாரதி எழுதுகிறான், இதில் ஆச்சரியம் இல்லைடா, ஏன்னா நீனும் மனுஷன் அவனும் மனுஷன் அவனும் மனுஷன்.
தன்னுடைய இனமே இல்லாத இனத்தை பார்த்து கூட நீ சகோதர வாஞ்சை செய்யணும்னா அதுக்கு காரணம் ராமன் தன்னுடைய இனத்திலேயே பிறக்காத வேட்டுவ குலத்தில் பிறந்த குகனையும் விலங்கினத்தில் பிறந்த சுக்ரீவனையும் அரக்கர் குலத்தில் பிறந்த விபீஷணனையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். அதை பின்னாடி பாரதி படிச்சுட்டு எழுதுறான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, அந்த கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம்னா தன்னுடைய இனமே இல்லாத இனத்தை கூட சகோதர வாஞ்சையாக பார்க்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவன் ராமன். அதை அப்படியே நிறுத்துங்க. இப்போ விபீஷணன் இங்கே வந்துட்டான், கும்பகர்ணனை போரில் வீழ்த்திட்டான். அவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தவன் உங்களுக்கு தெரியும், போரில் கடந்தான். அடுத்து இந்திரஜித் வந்தான், ராமனை வீழ்த்த முடியாதுன்னு சொன்னான்னு இதுக்கடையில் லக்ஷ்மண மூச்சு அப்படியே மாய்ந்து கிடப்பான். ஆஞ்சநேயர் போய் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து உயிரெலாம் காப்பாற்றுவார். இப்போ இதில் நுட்பமான செய்தி என்னன்னா, மாயா சீத்தைன்னு ஒன்று வச்சு நிகும்பலையில் யாகம்னு செஞ்சான். சீத்தையை செத்துட்டான்னா ராமன் திரும்பி போயிடுவான்னு நினச்சான். அப்போ விபீஷணன் தான் வண்டுருவை எடுத்துகிட்டு போய் அது மாயா சீத்தை தான், சீத்தை இல்லைன்னு சொன்னது காப்பியத்தினுடைய திருப்பு முனை. இந்த கூட்டணி பற்றி பேசினேன்ல, இந்திரஜித்து செஞ்ச நிகும்பலை யாகத்தை போய் பார்த்துட்டு வந்து சொன்னது விபீஷணன். இந்திரஜித்து வீழ்ந்த உடனே ராமன் சொல்லுவான், பக்கத்தில் லக்ஷ்மண் இருப்பான், ஆஞ்சநேயர் இருப்பான், விபீஷணன் இருப்பான். முதல்ல ராமன் சொல்லுவான், ஆடவர் திலக நின்னாலன்று புகழ் அனுமன் எனும் சேடனாலன்று வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று இது வீடனன் தந்த வெற்றின்னு சொல்லுவான். கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிறது முக்கியம் இல்லை, ஜெயிச்சதற்கு பிறகும் இந்த வெற்றி இந்த கூட்டணியால் கிடைத்தது என்பதை மணிநீதி தர்மத்தை இந்த மண்ணுக்கு சொன்னவன் ராமன். சரி, இப்போ வாங்க, கடைசி நாள் சண்டை. உங்களுக்கு தெரியும், போர் ராவணவதம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கும்பகர்ணன் இறந்துட்டான், இந்திரஜித் இறந்துட்டான், எல்லாம் முடிஞ்சது. இப்போ நடையில் நின்றுயர் நாயகன் அழியாடகன் அவதார புருஷன் ராமச்சந்திரமூர்த்தி 10 தலை ராவணன் வந்து நிற்கிறான். ராமபிரான் ஒரு அம்பை எடுத்து போடுவான், அவனுடைய எல்லாம் விழுந்து பட்டு அப்படியே பெரிய காற்றில் பூளை பூக்கள் அடித்து சென்றதை போல எல்லாத்தையும் விட்டுட்டு நிராயுத பாணியாக நிற்பான். நம்மளாக இருந்தால் என்ன சமயம் இப்போ தான் ஆள் இல்லைன்னு 5 பேர் சேர்ந்து அவனை கொன்னுடுவோம். ஆனால் ராமச்சந்திரமூர்த்தி சொன்னால், இன்று போய் போருக்கு நாளை வா, இன்று போய் போருக்கு நாளை வா. ஏன்னா ஒருவன் தனியாக இருக்கும்போது, நிராயுத பாணியாக இருக்கும்போது அவனை எதுவும் செய்யக்கூடாதுன்னு இந்த மண்ணுக்கு சொன்னது ராமன். இந்த ஆயுதத்தெல்லாம் இழந்துட்டு எப்படி வாரண பொருந்த மார்பும் வரையனை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வரமும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை போனான். எப்படி எழுதுறான் கம்பன்? வாரண பொருந்த மார்பும் வரையனை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை போனான்னா, இப்பேற்பட்ட வீரன் இலங்கைக்கு போகும்போது அவனுக்கு வெக்கம் இருந்ததா, ஞானம் இருந்ததா? எதுக்கு தெரியுமா? ஒரு வீரன் தோத்துட்டு போறோன்னு இல்லையா, மிதிலை வந்த ஜானகி நகுவாளே, ஐயோ நான் யாரையோ கொண்டு வந்து வச்சிருக்கேனே, அந்த சீதா பிராட்டி என்னைய பார்த்து கிண்டல் பண்ணிடுவாளேன்னா. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் உள்ளத்தில் காம தீ வந்துடுத்துன்னா வீரம் ஆட்டோமேட்டிக்காக போயிடுங்கிறத ராமன் இங்கே சூசகமாக காட்டுறான். கடைசி நாள் யுத்தம் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடைபெறுறது. ராமன் ஒரு அம்பை எடுத்து ராவணனுடைய கரத்தில் போட்டான், கரம் கீழே விழுந்தது. இன்னொரு அம்பை எடுத்தான், ராவணனுடைய தலையில் போட்டான், தலை கீழே விழுந்தது. உலகத்தினுடைய பரம்பொருள் நடையில் நின்று நாயகன், இந்த உலகத்தினுடைய அவதார புருஷனாக இருக்கக்கூடியவர். அவதார புருஷன் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு, இது மதுரைங்கிறதுனால சொல்கிறேன், 15,000 பாடல்களை தந்து இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்து 4 தலைமுறையாக இந்த மண்ணில் வாழ்ந்து உண்மையிலேயே திரை இசையை தாண்டி வைஷ்ணவ இலக்கியத்தில் ஸ்ரீரங்கத்தில் தோன்றி பெருமாளினுடைய பெருமைகளை அழகு தமிழில் செய்த வாளியினுடைய ஆத்மா சாந்தியடைய உங்கள் சார்பாக வித்தியாசமாக நம் கைத்தட்டலை, அவருக்கு 82 வயசாச்சு, நம்முடைய கரவொளியை அஞ்சலியாக அவருக்கு செலுத்துவோம்.
இதுதான் சார் உண்மையான மரியாதை. ஏன்னா இன்னமும் அவருக்கு ஜெயிக்க வேண்டியது பார்க்க வேண்டியது ஒன்றும் இல்லை, எல்லாம் பார்த்துட்டார். பரந்தாமனுடைய சன்னதியில் பரம சந்தோஷமாக அவர் இறைவனுடைய திருப்பேறு நிழலில் தங்குவதற்கு நம்மால் முடிந்த நிகழ்வை நாம் செய்தோம். இப்போ அப்படியே வாங்க. எவ்வளோ பெரிய ராவணன், முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றலை பெற்றவன். அப்படியே அவருடைய மார்பில் அம்பு பட்டவுடனே உள்ள போய் அப்படியே தடவி தடவி ராகவன் தன் புனித வாளின்னு சொல்லக்கூடிய அம்பு அப்படி உள்ள போய் இப்படி வந்து அப்படியே படுத்து கிடக்கான். இப்போ ராமச்சந்திரமூர்த்தி ஒரு நிமிஷம் யோசிச்சான். ராவணனுடைய தலையில போட்டோன்னு தலை கீழே விழுந்தது, அடுத்த அம்பை எடுக்கிறதுக்குள்ள தலை வந்துடுத்து. கையில போட்டேன், அடுத்த அம்பை எடுக்கிறதுக்குள்ள கை வந்துடுத்து. என்ன செய்கிறதுன்னு தெரியல. விபீஷணன் சொல்வான், மார்புல போடுன்னு. மலையாக இருந்த ராவணன் மார்புல பட்டோன மண்ணோடு மண்ணாகி போயிடுவான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மலையாக இருந்த ராவணன் மார்புல பட்டோன மண்ணோடு மண்ணாகி போயிடுவான். இது என்னன்னு கேட்டா, உலகத்திலேயே ராவணன் மாதிரி மிகப்பெரிய சிவபக்தன் யாருமே கிடையாது. காத்தால குளிச்சுட்டு அப்படி விபூதி எடுத்து மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீருன்னு அப்படி பூச்சிட்டு வந்தானா சிவனுடைய பாதத்தில் காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகின்னு உன்னுடைய பாதமே கதின்னு சொல்லி வணங்குவான். டெய்லி சுத்தமாக வணங்கினதுனால கடவுள் உரிய நேரத்தில் அவனை காப்பாற்றுவதற்காக தலையை தந்தார். நல்ல இந்த மலர்களை கொண்டு பூஜித்து பூஜித்து அர்ச்சித்து வணங்கியதனால் நல்ல கரங்களை தந்தார். பிறகு ஏண்டா மார்புல பட்டோன மாண்டு போனார்னா, நேற்று வரை ராவணனுடைய இதயத்தில் சிவன்தான் இருந்தார். இன்றைக்கு சிவன் இருக்க வேண்டிய இதயத்தில் மாற்றான் மனைவி சீதை இருந்த மாத்திரத்திலேயே மலையாக இருந்த ராவணன் மண்ணோடு மண்ணாகி போனான். அப்ப என்னன்னா, இதில் ஒரு நுட்பத்தை வச்சாம, உடம்பு முழுக்க நாம் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு ஆன்மாவை சுத்தமாக வைத்திருக்கவில்லை என்றால் இறைவன் ஒருபோதும் அருள் பாலிக்க மாட்டான். எல்லாம் முடிஞ்சது. ராமச்சந்திரமூர்த்தி முறைப்படி விபீஷணனுக்கு இலங்கையை கொடுத்தான். குகனை வந்து பார்த்தான், அனுமனை கூட்டின்னு வந்தான். அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாளியந்த எல்லாம் முடிஞ்சது. வசிஷ்டர் வந்து மௌலி பண்ணார். எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணி ராமகாதை பட்டாபிஷேகம் முடிஞ்சது. இதல்ல செய்தி. இப்போ ராமன் எத்தனை விஷயம் செஞ்சான் பாருங்க. தாய் தந்தையை மதிச்சான், குலகுருமார்களுக்கு செஞ்சான், மனைவியை கண்ணியமாக நடத்தினான், சகோதர பாசத்தை வச்சான், ஜாதி சமயம் செய்யலை, கூட்டணி வச்சான், அந்த தர்மத்தை காப்பாற்றினான், கொடுத்தவனுக்குடைய வாக்கை நிறைவேற்றினான், பகைவருக்கும் அருளக்கூடிய நல் நஞ்சு வந்தது, உண்மையான பக்தி வைந்தது. இதெல்லாம் ஒரு செய்தி. ஆனால் ஸ்டார் விஜய் பக்தியில் ஒரு செகண்ட் உங்களுக்காக அடல் பிகாரி வாஜ்பாயை கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டு ராமகாதையை முடிக்க போகிறேன். ஏன்னா மதுரையில் சொல்கிறது தான் இது தகும். 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய கார்கில் யுத்தம் வந்தது. அப்போ திருச்சியிலேருந்து மதுரைக்கு இடைப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த சரவணனும் காமராஜனும் முகிலனும் தங்களுடைய உயிரை துறந்து இந்தியாவிற்கு பெருமையை தேடித் தந்தார்கள். அந்த போர் வீரர்கள் தமிழகத்து மண்ணுக்கு புனிதமானவர்கள், இந்த பகுதியை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு நான் இங்கிருந்தே வீர வணக்கம் செய்கின்றேன். அந்த இந்திய பாகிஸ்தான் கார்கில் யுத்தத்தில் நம்மளுடைய போர் வீரர்களுடைய இறந்த உடம்பு பாகிஸ்தான் மண்ணில் சில பேரோடது கடந்தது. அப்போ இறந்த உடம்புகளில் நம்ம ஆட்களுடைய கண்ணை நோண்டினா, காதுக்குள்ளே கம்பியை விட்டு இந்த பக்கம் எடுத்தான், மார்பில் இப்படி குத்தி குத்தி பார்த்தான். நடந்த செய்தி, பத்திரிகை செய்தி. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பாகிஸ்தானுக்கு உயிருடைய இந்தியர்களிடத்தில் போராடுவதற்கு தைரியம் கிடையாது. இப்போ இங்கே கொஞ்சம் மாற்றி நடந்தது. இந்திய எல்லையில் இருக்கக்கூடிய இந்திய மண்ணில் 12 பாகிஸ்தான் வீரர்கள் இறந்து கிடந்தாங்க. அவங்கள பெட்டியை வச்சு கொண்டு போய் அந்த நாட்டுக்கு கொடுத்த போது வாங்க மறுத்துட்டாங்க. உடனே எல்லா ப்ரெஸ் பீப்புளும் சேர்ந்து, முப்படை தளபதிகளும் சேர்ந்து வாஜ்பாயை போய் பார்த்தாங்க. அப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர். நடந்த உண்மையை சொல்கிறேன். இப்போ இந்த போர் வீரர்களை என்ன பண்ண போறீங்கன்னாங்க. இந்தியாவிலேயே புதைக்க போகிறோம்னாரு. அதை விட அடுத்து சொன்னார் பாருங்க,
அவர்கள் இராணுவ வீரர்கள் என்பதால் அவர்களுடைய தேசிய கொடியை உடம்பில் போர்த்தி 3 முறை துப்பாக்கி சத்தத்தை முழங்கச் செய்து அவர்களை பூத உடலை மண்ணுக்குள் அனுப்புகிறோம்னார். ஐநா சபை எந்திரிச்சு கைத்தட்டினாங்க. எல்லா பிரஸும் இது எப்படின்னு கேட்டாங்க. ஒரே வார்த்தை சொன்னார், நான் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் இயல்பிலேயே கவிஞர், நான் ராமாயணத்தை நிறைய படிச்சிருக்கேன். ராமன் சொன்னா பகைவருக்கும் அருள்வாய் நன்னஞ்சே, பகைவருக்கும் அருள்வாய் நன்னஞ்சேன்னா ராம காதையை கேட்பதை காட்டிலும் ராமன் நடந்து காட்டிய வழியில் ஒரு பிரதமரை நாம் பெற்றோம் என்பதில் இன்றைக்கு பெருமை அடைகிறோம் என்பதையும் சொல்லி, தாய் தந்தையை மதிப்போம், குருமார்களை போற்றுவோம், மனைவியை கண்ணியமாக நடத்துவோம், மதம் ஆச்சரியங்களை தூக்கி எறிவோம், பிறருக்காக நாம் விட்டு கொடுத்து வாழ்வோம், உண்மையான பக்தியோடு இருப்போம். இது நான் சொல்லவில்லை, பரந்தாமன் சொல்லியது என்பதால் அவன் பாதத்தை உங்களோடு சேர்ந்து வணங்கி, வீழ்ச்சி குரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்த மரச்செயல்கள் அறவும் வேண்டும், கடல் போல செந்தமிழை பெருக்கக்கூடிய உணர்வு மதுரை மக்களைப் போல இந்தியா முழுக்க வேண்டும். நெஞ்சம் நிறைந்த நன்றி, வணக்கம்.